ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நான் லைவ் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்பாங்க, உங்கள் வீட்டில் ஒடிஷாவில் உங்கள் மாமியார் வந்து எப்படி பார்த்துப்பாங்க, பரவாயில்லையா, இல்லை எல்லா இடத்துலையும் மாதிரி தானா அப்படின்னு சொல்லி அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக 2-3 நாளாக உடம்பு சரியில்லை. லைவில் வரும்போதே பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் லைவ் பண்ணும்போது ரொம்ப வந்து தும்மலாகவே இருந்தது. அதோட உடம்புமே சரியில்லை. சரி, இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, உங்கள் மாமியார் வந்து ஒடிஷாவில் உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்களா இல்லை எப்படின்னு சொல்லி. நான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் அவங்க எப்படின்னு சொல்லி. உடம்பு சரியில்லாத டைமுக்கும் மற்ற டைமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி தான் மற்ற டைம்லலாம் என்னோடய வேலைகள் எதுவும் செய்ய மாட்டாங்க. இந்த பக்கம் வந்தாலும் சரி, ஒரு பெருக்கிறதோ இல்லை ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க, பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா அந்த பக்கம் வீட்டில் இருக்கிறதுனால அவங்க மோஸ்ட்லி அங்கே தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இங்கே வந்து அந்த அளவுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த பக்கம் தான் எல்லோரும் சாப்பிட்றாங்க அப்படின்ற கணக்கு ஒரு பேருக்கு. அது என்னன்னு சொல்லி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து உடம்பு முடியலை அப்படின்ற டைமில் என்னென்ன பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக காலையிலேருந்து நான் சுத்தமாக எந்திரிக்கவே இல்லை. எப்போவுமே 4 மணிக்கு 5 மணிக்கு எழுப்பேன், எந்திரிச்சிருவேன். இன்றைக்கும் அப்பா கோயிலுக்கு கிளம்புன அப்புறமா 5 மணிக்கு தூக்கம் போயிடுச்சு. சரி, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி எந்திரிக்கணும்னு சொல்லி எந்திரிச்சு வீடு வாசல்லாம் பெருக்கிட்டேன். அதுக்கப்புறம் அப்பா படுத்துட்டு இருந்த பெட்லாம் மடித்து வச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். ஆனால் முந்தா நேற்று பாத்திரமும் நைட்டில் வளர்க்குறது வழக்கம். நேற்று முடியலை சுத்தமாக, அதனால் வந்து அப்படியே தூங்கிட்டேன். பெரியவனுக்கும் வந்து சரியான ஜுரம் நைட்டு ஃபுல்லாகவே. அவனுக்குமே வந்து கொஞ்சம் உடம்பு முடியலை அப்படின்றதுனால காலையில் எந்திரிச்சிட்டு அவனுக்கு நைட் ஃபுல்லாகவே அவனுமே தூங்கலை. தைலம் தேய்ச்சிட்டே இருந்தேன். அடிக்கடி உடம்பு முடியலை அப்படின்றதுனால அவனையும் பார்த்து தூங்க வச்சுட்டு 2-3 தடவை எந்திரிச்சான். யூஸ்வலி வீட்டில் வந்து நைட்டில் தூங்கிட்டாங்கன்னா அதோட காலையில் தான் எந்திரிப்பாங்க. ஏன்னா காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறதுனால பகல் ஃபுல்லாகவே வந்து விளையாடிக்கிட்டு படிச்சுக்கிட்டு டியூஷன்லாம் போயிட்டு வர்றது எல்லா டைம் கரெக்டாக இருக்கிறதுனால ஈவினிங் 8 மணிக்கு தூங்கிடுவாங்க. 5 மணிக்கு இப்போ குளிர் காலத்தில் 5 மணிக்கு எந்திரிச்சாலும் இப்போ வந்து முடியலை அப்படின்ற பட்சத்தில் வந்து கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கிறாங்க. இருந்தாலும் அவனுக்கு உடம்பு முடியலைனால நைட்டு ஃபுல்லாக 3-4 தடவை எந்திரிச்சான். வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னான். அதோடு வந்து வெளியில் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்தான், கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டே இருந்தான். எனக்கு அப்போவே தெரிஞ்சு போச்சு சுத்தமாக குழந்தைக்கு உடம்பு முடியலை அப்படின்னு சொல்லி. எனக்குமே முடியலை, நானும் என்ன பண்ண முடியும். அதுக்கப்புறம் சரின்னு தைலெல்லாம் தேய்ச்சி விட்டு தலையெல்லாம் அழுத்தி விட்டேன். கொஞ்ச நேரம் பொறுத்து 2 பேருமே தூங்கிட்டோம். ஒரு விடிகால டைம் 3 மணி அந்த மாதிரி தான் தூங்கணுமே. அதுக்கப்புறம் தூங்கிட்டு காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு வீடெல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் நேரம் படுக்கலான்னு சொல்லி படுத்தேன். அவ்வளோதான், முடியல. அதுக்கப்புறம் எந்திரிக்கவே முடியல. பனி ரொம்ப இருந்தது. நான் வெளியெல்லாம் பெருக்கும்போது பனி அப்படியே மழை பெய்கிற மாதிரி பெஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சுத்தமாக முடியலை, அப்படியே படுத்துட்டேன். அவ்வளோதான், எந்திரிக்கலை. கிட்டத்தட்ட 7 மணி போல் ஆகிடுச்சு. மாமியார் வந்து வந்தாங்க இந்த பக்கம் வீட்டுக்கு. தினமும் காலையில் 6 மணிக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ வருவாங்க. வந்துட்டு பாத்ரூம் போகணுன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அந்த டைமில் அங்கேருந்து வந்துட்டு என்னை பார்த்தாங்க. நான் வந்து போத்திட்டு படுத்துட்டு இருந்தேன். எதுவும் சொல்லலை, கம்முன்னு வந்து போயிட்டாங்க. ஏன்னா அவங்க மோஸ்ட்லி வந்து சம்டைம்ஸ் வந்து குளிர்னால நான் லேட்டாக குளிப்பேன், உடம்பு முடியலை அப்படின்றதுனால படுத்துட்ருக்கேன்னு நினச்சிட்டு பாத்ரூம் போகிறேன்னு போயிட்டாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு வந்துமா ஏன் தூங்கி நிற்கிற அப்படி கேட்டாங்க. நான் வந்து இல்லைம்மா உடம்பு சுத்தமாக முடியல அப்படின்னு சொன்னேன். ஷோ அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஜுரத்தை. ஷோ மடிபடா ஜுரம் ଏଇଥିପାଇଁ ସମସ୍ତଙ୍କୁ ଆସୁଛି ମୋରି மடிபடா ஜுரம், என் வீட்டுக்கு தான் வரணுமா அப்படியா சொல்லிட்டு சரியான ஜுரத்தை திட்டிட்டு இருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லை என்னதான் பண்ணுறது, சரி நீ தூங்கு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. அப்புறம் சாமானெல்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம்மா நான் கழுவலை, நைட்டு உள்ளேயே வச்சுருக்கேங்கம்மா அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கழுவிட்டாங்க. எல்லாத்தையும் கழுவிட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணி பண்ணுறேன், குளிக்காத, உடம்பு வந்து சும்மா குளிக்கணும்னாலும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து டவல் வந்து சுடுதண்ணியில் போட்டு அதை புழிஞ்சிட்டு உடம்பு ஃபுல்லாக வந்து துடைச்சிடுறது. நம்ம வந்து எப்படின்னா அது குளிச்ச மாதிரி அந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாகவே தண்ணி தொட்டு துடைக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கோ அப்படின்னா அது பூச்சி அப்படின்னு சொல்கிறது. உடம்பு சரியில்லைன்னா சம்டைம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணால் சாமி பூஜை பண்ண முடியாது, குளிக்கலைன்னா. அதனால் மாமியார் என்ன சொன்னாங்கன்னா, நான் குளிச்சுட்டு வந்து பூஜை பண்ணுறேன், நீ வந்து போயிட்டு குளிச்சுட்டு துடைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா படுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு தண்ணி குளிக்கலான்னு போகிறதுக்குள்ளே பாத்ரூம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கிளம்புறதுக்குள்ளே அவங்க வந்து
சுடுதண்ணி இதே இலையை வச்சு நான் காமிக்கிறேன் அது என்ன இலைன்னு சொல்லி. அந்த இலையை போட்டு அடுப்பில் சுடுதண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை பரவாயில்லம்மா இண்டக்ஷனில் நான் வச்சிடுறேன், நீங்கள் போங்க, ஏதாவது வேலை இருக்கும், கோயிலில் அந்த பூ கட்டணும், அதனால் இப்போ குளிர்காலம்னால மோஸ்ட்லி அந்தளவுக்கு பூ வரல அப்படின்றதுனால அவங்க கொஞ்சம் டைம் கொஞ்சமாக தான் வேலை, அதனால் வந்து நான் சுடுதண்ணி வச்சுட்டு போகிறேன், பூ இன்னும் வந்திருக்காது அப்படின்னு சொன்னாங்க. நான் வேணாம் நீங்கள் இருக்கட்டும் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி 2-3 தடவை கேட்கல, என்னையை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம் இதே மாதிரி சொல்லி தான் உடம்பு சரியில்லாமட்டுக்கு, டெய்லி கொஞ்சம் சுடுதண்ணி பண்ணி குளித்தா உடம்புக்கு நல்லா இருக்கும்ல, ஏன் இப்படி கேட்கவே மாட்டேன்ற 2 பேச்சும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மோஸ்ட்லி சாப்பாடு ஐட்டம் அடிக்கடி நான் சொல்லுவேன் இல்லையா, நல்ல விதமாக சமைச்சு சாப்பிட்ணுன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. டால்மா டெய்லி சாப்பிட்ணும், அப்போ தான் உடம்பு ஹெல்த் வரும் அப்படின்னு. நான் வந்து புளி சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம் இதெல்லாம் சாப்பிட்டா அவங்க செட் ஆகாது, அதனால் எந்த பேச்சும் கேட்கல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு, சரி பரவாயில்ல நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு உடம்பு வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி குளித்தா எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஏன்னா பழக்கமாகிடுச்சு டெய்லிக்கும் குளித்து, அதனால் நான் வந்து அதே சுடு தண்ணி வச்சு லைட்டாக குளிச்சிட்டேன். நான் நிறைய தண்ணி யூஸ் பண்ணல, ஒரே ஒரு பக்கெட் தண்ணி தான் குளித்தேன். ஒரு பக்கெட்லேயே குளிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சி அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்சேன். அவங்களே வந்து காய வச்சுட்டாங்க. நான் காய வைக்கிறதுக்கு போனவொடனே விடுன்னு சொல்லி கையிலேருந்து பிடிங்கிட்டு போய் படு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாத்தையும் காய வச்சுட்டாங்க. சத்தம் மேலே சத்தம் கேட்குது. அதுக்கப்புறமா நான் போயிட்டு கொஞ்ச நேரம் படுத்தேன், அவ்வளோதான் முடியலை. எங்கள் அந்த பக்கம் ஓரக்குத்தி சின்ன ஓரக்குத்தியோட வீட்டுக்காரர் வந்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஹஸ்பண்ட் கூட தான் வேலை செஞ்சுட்ருக்காங்கன்னு சொல்லி அவங்க வந்து ஃபோன் பண்ணி நேற்றே கேட்டாங்க, என்ன நீ உடம்பு சரியில்லையா, மெடிசன் வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி. நான் வந்து நேற்று ஈவினிங் வந்து நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெடிசன் இருந்துச்சு நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதனால் வந்து சரின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா முடியலை அப்படின்னு காலையில் வந்து நான் ஃபோன் பண்ணேன், ஒரு 9 மணி இருக்கும். ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஜய் வாங்க கொஞ்சம் மெடிசன் வாங்கிட்டு வாங்கலாம், என் பையனுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொன்னேன். பையனுக்கு உடம்பு முடியலையா, அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னாரு. இந்த மாதிரி ஜுரம்னா அவங்க பையனுக்கும் உடம்பு சரியில்லை, அந்த குட்டி பையன் ஒருத்தன் வருவாங்க வீட்டுக்கு அடிக்கடி பார்த்துருப்பீங்க, அவனுக்கும் உடம்பு சரியில்லை. அதனால் அவனும் வந்து சரி வாங்க போகலாம், மெடிசன் வாங்க, நீங்கள் வரீங்களா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால். இல்லை நான் வேண்டாம், நீங்கள் பையனை வேணால் கூட்டிகிட்டு போய் வாங்கிட்டு வாங்கினேன். பையன் வந்து இல்லை நான் போகல, என்னால் முடியல, டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே சின்னவன் வந்து அவர் கூட போயிட்டு மெடிசன் ஸ்டோரில் மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ரெட்டு கொஞ்சம் பட்டாணி குழம்பு சேர்த்து வாங்கிட்டு வந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு நான் வந்து பிளாக் டீ மட்டும் கொஞ்சமாக போட்டு குடிச்சிட்டு ஒரு ப்ரெட்டு தான் சாப்பிட முடியலை, ஒரு மாதிரியாக இருந்தது. ஒரே ஒரு ப்ரெட்டு சாப்பிட்டேன், மாத்திரெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா படுத்துட்டேன், நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மாமியார் வந்து குளிச்சுட்டு சாமி பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்ன சாப்பிட்றேன் மத்தியானத்துக்குன்னு கேட்டாங்க. எனக்கு காலையில் ப்ரெட்டு சாப்பிட்டேன்னு சொல்லிட்டேன், அவங்களுக்கு தெரியாது நான் எவ்வளோ சாப்பிட்டேன்னு, அது தெரிஞ்சால் திட்டுவாங்க. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டேம்மா ப்ரெட்டு, நீங்கள் அந்த பக்கம் போயிருந்தாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு பசங்களுக்கு வந்து 2 பேருக்குமே அதே ப்ரெட்டு கொஞ்சம் பிஸ்கெட்டு இதெல்லாம் கொடுத்தா வேண்டான்னு சொன்னாங்க, அதனால் ஹெல்த் மிக்ஸ் மட்டும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ப்ரெட்டு வந்து பெரியவனுக்கு கொடுத்து மெடிசன் அவனுக்குமே கொடுத்துட்டேன். சின்னவன் பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் உடம்பு முடியலன்னா 2 பேர் வந்து இவர் அண்ணாக்கு வந்து தலை அழுத்தி விடுறது, தலை வலிக்குதுன்னு சொல்லி, எனக்கு வந்து இங்கே தைலம் தேய்ச்சிட்டு கையை இப்படி அமுக்கி விடுறது, இங்கெல்லாம் வந்து ரெட்டாக தெரியும், குங்குமம் வந்து எல்லா பக்கமும் பூசி வச்சுருப்பான், அது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு மத்தியானத்துக்கு மாமியார் மறுபடியும் வந்தாங்க. அவங்க எப்போவுமே 1 மணிக்கு அந்த பக்கம் வீட்டுக்கு ஒரு வேலையாக போவாங்கன்னு சொல்லுவேன், நீங்களே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். 2 மணி வரைக்கும் அந்த இலை அரைக்கிறதுக்கு அந்த டைமில் வந்து எனக்கு உடம்பு முடியலனால இன்றைக்கி பால் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நான் சப்பாத்தி மாவு போட்டு நான் தேய்ச்சி சுட்டுடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் பேசஞ்சு அவங்களே தேய்ச்சிட்டு சுடுறதுக்கு வந்து இண்டக்ஷனில் அந்த தவா வந்து நான் எல்லாம் உள்ளே வச்சுருக்கேன், மேலே இருக்க எல்லாம் எடுக்கிறதே இல்லை, அதனால் எப்படி சுடுறது, நான் இலையெல்லாம் போட்டு சுடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து இல்லைம்மா உங்களுக்கு லேட் ஆகிடுச்சு ரொம்ப, நீங்கள் போய் அப்பாவுக்கு அந்த இலை அரைங்க, நான் வேணால் அந்த பக்கம் வீட்டுக்கு சின்ன உரக்குத்தி இருக்கா இல்லையா அவகிட்ட வந்து சொல்கிறேன், நீங்கள் மாவு எடுத்துகிட்டு போய் அவளுக்கு கொடுத்துருங்க, அவள் சுட்டு கொடுத்துருவா, எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னேன். இன்னத்துக்கு அவ்வளோ தூரம் எடுத்துன்னு போனோம், நான் இல்லை பரவாயில்லம்மா நீங்கள் எடுத்துன்னு போனோம், நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு. ஏன்னா என்னோடய உரக்குத்தி வந்து கொஞ்சம் வேலை பிஸி, அதனால் அவங்க செய்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க, எதுக்கு அவங்க பிஸியாக இருப்பாங்க வேலையிலன்னு சொல்லிட்டு நான் அவளுக்கு கிட்டே கொடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் மாமியார் வந்து அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அவகிட்ட கொடுத்த உடனே அவள் ஃபோன் பண்ணி உடனே உடம்பு சரியில்லைன்னா சொல்ல மாட்டிங்களா, நான் சப்பாத்தி செஞ்சுருப்பேன்ல, மாவு எல்லாம் எதுக்கு கொடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா, இல்லடி உடம்பு முடியல நான் செய்யலான்னு, அம்மாவுக்கு வந்து தெரியாது இண்டக்ஷனில் செய்ய போகிறேன்னு தேய்ச்சிட்டாங்க,
நீ சுட்டு கொடுத்துட்றியா அப்படின்னு சொன்னோடனே சரிக்கான்னு சொல்லிட்டு அவள் சுட்டுட்டு அதுக்கப்புறமா டால்மா கொஞ்சம் கோசு குழம்பும் சேர்த்துட்டு அதோடு வச்சு கொடுத்துருந்தா. நான் ஏன் இதெல்லாம் கொடுத்தேன், பட்டாணி குழம்பு இருக்குன்னா இல்லை பரவாயில்ல இதை சாப்பிடுங்க பசங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைட் டிஷ் இல்லாமல் எப்படி வெறும் ரொட்டி சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் சரி நீ கொஞ்சமாக கொடு அப்படின்னு சொன்னோடனே சரின்னு டால்மாவும் கோசு குழம்பும் சேர்த்து அந்த ரொட்டியும் சுட்டுட்டு கொடுத்து அனுப்பியிருந்தா. அதை வந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு மாமியார் வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் அங்கே அரைச்சிட்டு இருக்கும்போதே பாதியில் அவங்க இருந்து வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துட்டு மறுபடியும் வந்து அவங்க கிளம்பும் போது சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் அப்படியே எடுத்து கழுவாத, நான் வந்து கழுவிக்கிறேன், தண்ணியில் கை வச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லா பாத்திரமும் அப்படியே வச்சுட்டேன். அவங்க வந்து போயிட்டு அந்த பக்கம் சாப்பிட்டுட்டு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 4 மணி கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. வந்தாங்க. வந்து பார்த்துட்டு பாத்திரம்லாம் வந்து எங்கே வச்சுருக்க கழுவுல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க ஜோராக. நான் வந்து இல்லைங்கம்மா கழுவுல வச்சுருக்கேன் முடியல அப்படின்னு சொன்னேன். அதானே பார்த்தேன் எங்கே சொன்னால் கேட்பேன், கழுவி வச்சுருவேன் அதான் கேட்டேன் அப்படின்னாங்க. இல்லைங்கம்மா இல்லை நான் கழுவில் உண்மையாக முடியல அப்படின்னா அம்மா சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு கழுவிட்டாங்க. அதில் நடுவில் எங்கள் மாமனார் ஒரு வேலை பண்ணார் பாருங்க. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஆக்சுவலாக உடம்பு சரியில்லை, நான் படுத்திருக்கேன், கேஸ் இல்லை, இண்டக்ஷன்லாம் அவருக்கு சமைக்க தெரியாது, கரண்ட் வேலைன்னு ஒரு பயம். இந்த இலையை போட்டு இவ்வளோண்டு அவரைக்காய் வந்து கொண்டு வந்திருக்காரு. அதை கட் பண்ணி பொரியல் பண்ணுறதுக்காக அடுப்பு மேலே வச்சுட்டு கடாய் எங்கேன்னு கேட்டார். நான் உள்ளே இருக்காங்கன்னு எடுத்து கொடுத்தேன். என்னப்பா பண்ணுறீங்க, நான் பண்ணுறேன் கொடுங்கன்னா, உனக்கே உடம்பு சரியில்லை படுத்துட்ருக்கேன், நான் எங்கேருந்து செய்கிறது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கடாயை அடுப்பு மேலே வச்சு என்ன பண்ணாங்கன்னு எனக்கு உண்மையாகவே தெரியாது. வீடு ஃபுல்லாக ஒரே புகையாக இருந்தது. நான் நல்லா தூங்குற மாதிரி இருந்தேன், டயர்டாக இருந்தேன், மாத்திரை போட்டுட்டு தூங்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தா தான் தெரியுது. நான் சாப்பிட்றதுக்கு உட்கார அந்த டைமில் வந்து அவரைக்காய் பொரியல் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைப்பா வேணாம் நீங்கள் சாப்பிடுங்க செஞ்சீங்களான்னா இருன்னு சொல்லிட்டு அந்த கடாய் ஃபுல்லாக ஒரு கலர் மாற்றிட்டாரு. அதில் வந்து அப்படியே கரண்டியில் அந்த கடாயை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். பக்கத்தில் வச்சுட்டு இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து வெறும் அவரைக்காய் கொட்டை கொட்டையாக போட்டு நிறைய பொரியல் கொஞ்சமாக பண்ணிட்டு கொடுத்தாரு. பசங்களுக்கு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன். மீதி வந்து பாதி அந்த பக்கம் அவர் சாப்பிட்றதுக்காக செஞ்சுருக்காரு. சம்டைம்ஸ் அவருக்கு பிடிச்ச பொருளாக அவரே செஞ்சு சாப்பிடுவார். ஒரு உதாரணத்துக்கு அந்த சாதா குழம்புன்னு சொல்லி நான் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். அந்த குழம்பு, அந்த டால்மா, கொஞ்சம் ஏதாவது கொட்டை குழம்பு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்த டைமில் பிடிக்கும்னா அவர் செய்வார். ஆக்சுவலாக கேஸில் செய்வார், அடுப்பில் வந்து மோஸ்ட்லி செய்ய மாட்டாங்க. ஆனால் கோயிலில் வந்து எப்போவுமே அடுப்பில் தான் வந்து சமைப்பாங்க. ஒரு சில டைமில் ஸ்டவ்லையும் சமைப்பாங்க. இப்போ வந்து வீட்டில் அந்த இலையை போட்டு தான் சமைச்சிருந்தாரு பொரியல். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. உடம்பு சரியில்லாததுக்கு அதுக்கும் வாய்க்கு சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. ஏன்னா எந்த மசாலாவும் கிடையாது, வெறுமனா பாவக்காவும் உப்பு மட்டும் போட்டு மஞ்சள் மட்டும் போட்டு பொரியல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நல்லா இருந்தது. பசங்க கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டேன். பாத்திரம்லாம் எடுத்து அப்படியே வச்சுட்டேன். மாமியார் வந்து 4 மணிக்கு கழுவிட்டு வீடு வாசல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறமா சாமிக்கு விளக்கேற்றி பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து மறுபடியும் நைட்டுக்கு என்ன சாப்பிடுவேன்னு கேட்டாங்க. நான் கொஞ்சம் நேரம் போட்டோமா சொல்கிறேன் இங்கே அப்படின்னா, இல்லை என்ன சாப்பிடுவேன்னு சொல்லு, ஏன்னா சாப்பாடு தான் வந்து கண்டிப்பாக சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு இதில் இருப்பாங்க எப்போவுமே. அதனால் சரிங்கம்மா நான் சொல்கிறேன், என்ன சப்பாத்தியே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே சரி இதை வரேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வீட்டில் போயிட்டு விளக்கேற்றிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து மறுபடியும் வந்துட்டாங்க. மறுபடியும் வந்துட்டு என்ன மாவு எங்கே அப்படி கேட்டாங்க. அங்கே தான் இருந்துச்சு. எடுத்து பிசைஞ்சு தேய்ச்சி எல்லாம் பண்ணிட்டாங்க. மறுபடியும் சுடுற டைம் வந்தோடனே என்னம்மா சுடணும் நீங்கள் வச்சுருங்க, நான் இல்லைனா வந்து ஏதாவது பாத்திரம் வச்சு ஸ்டீலில் அடுப்பு மேலே சுட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை அது நல்லா இருக்காதுல்ல, அது தீஞ்சு போயிடுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா சரின்னு இங்கேயே அடுப்பில் வந்து அந்த தவா வச்சு, அந்த தவா கூட அங்கே தான் இருக்குது, நான் காமிக்கிறேன். அடுப்பு மேலே வச்சுட்டு இந்த இலையை போட்டு எரிய வச்சு, இந்த இலை வந்து சமைக்க பயன்படுது. ஆனால் வந்து ஏதாவது வந்து சூடு பண்ணுறதுக்கு ஒரு லைட்டான ஒரு பொருள் சமைக்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது போட்டுட்டோம்னா எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து மறுபடியும் வந்து இலையை வந்து கண்டினியூ வச்சுக்கிட்டே இருக்கணும், கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நான் அந்த பக்கம் வீட்டில் இருக்கும்போது சமையலுக்கு நிறைய டைம் யூஸ் பண்ணுவேன், விறகு தனியாக இருக்க டைமில். ஏன்னா அந்த பக்கம் வீட்டில் நான் சொல்லியிருக்கேன்ல அடுப்பில் சமைப்பேன். அப்போ இந்த இலையை யூஸ் பண்ணி நிறைய இதை சமைச்சிருக்கேன். பக்கத்துலேயே உட்காந்து சமைக்கணும், ப்ளஸ் வந்து அந்த இலையை வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும், சமைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இருக்கணும்னால நீங்கள் வச்சுருங்கம்மா நான் பார்த்துக்கிட்டேன்னா அவங்க கேட்கல. அவங்களே வந்து ரொட்டி வந்து 5 ரொட்டி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பட்டாணி குழம்பு வந்து காலையில் வாங்கியிருந்தது அப்படியே இருந்தது. ஏன்னா மத்தியானம் வந்து குழம்பு அங்கே வந்து கொடுத்துட்டாங்கனால நான் சாப்பிட்டது. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பட்டாணி குழம்பு சூடு பண்ணிவிட்டு இப்போ வந்து சாப்பிட்லான்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் அந்த இலை என்னன்னு சொல்லி காமிக்கிறேன். எல்லா டைமும் சம்டைம்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்னடா நம்ம படுத்துட்ருக்கேன் அப்படின்னா ஏதாவது வந்து ஒரு வேலை மீதியாக இருக்குது அப்படின்னா துணியெல்லாம் வெளியே இருக்குனாலும் சொல்லிட்டு போயிடுவாங்க, துணியெல்லாம் வெளியே காஞ்சிட்டு எடுத்துகிட்டு வந்து வை அப்படி சொல்லுவாங்க. ஒரு சில டைமில் வந்து வீடு பெருக்காமல் இருந்தாலும் நான் படுத்துட்டு இருந்தேன், உடம்பு
முடியல அப்படின்னாலுமே கம்முன்னு போயிடுவாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. காலையில் டைமில் அதே மாதிரி தான். மோஸ்ட்லி வந்து நான் நினைப்பேன், என்னடா ஒரு சின்ன ஹெல்ப் உடம்பு சரியில்லை கூட இருப்பேன். ஆனால் எப்போ வந்து உடம்பு முடியலைன்னு கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு தெரியுதோ அப்போ வந்து கண்டிப்பாக எல்லா வேலையும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது காலையிலேருந்து அது கொஞ்சம் மனசு வந்து ஒரு மாதிரியாகவே இருந்தது. என்னடா இது, ஏன்னா எப்போவுமே உடம்பு சரியில்லைனா அந்த மாதிரி செய்வாங்க தான். அதுக்காக நம்ம எல்லா டைம்லையும் நம்ம மாமியார் செய்வாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கும் வயசாகிடுச்சு, அவங்களும் இந்த வயசுலேருந்து சின்ன வயசுலேருந்து வேலை செஞ்சுட்டு தான் வந்திருப்பாங்க. இந்த வயசில் அவங்களால முடியல அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அவங்களால முடியல அப்படின்னு சொல்லும்போது இப்போவும் அவங்களால முடியலனாலும் எனக்கு உடம்பு முடியலனாலும் அவங்க எவ்வளோ வேலை செஞ்சுட்டாங்க. அடுப்பு மேலே வந்து ஃபஸ்ட்டு சப்பாத்தி செஞ்சுட்டு அதுக்கு மேலே பட்டாணி குழம்பு சூடு பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி ஒரு பாத்திரத்தில் கொண்டு வர சொன்னாங்க. நான் வந்து உள்ளேருந்து பக்கெட்லேருந்து கொண்டு வந்து கொடுத்தேன். அது அடுப்பு மேலே வச்சுட்டு இலையை போட்டு கொஞ்சம் நேரம் கொளுத்தி விட்டுட்டு இருந்தாங்க. நல்லா சூடாகிடுச்சு. இது எந்த இலைனா இப்படி தான் தெரியும் இதுங்களா. இந்த இலை வந்து நம்ம வீட்டு எதிரில் ஒரு பெரிய மரம் இருக்குது, அதாவது வீடு மேலே இருக்க மாதிரி இருக்குல்ல, அதுதான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி கையில் தள்ளிக்கிட்டே இருக்கணும். நடுவில் வந்து இந்த குச்சியை வச்சு இப்படி வந்து கலக்கி விட்டோம். அடுப்பு வந்து ஃபுல்லாகிடும் உடனே அந்த நெருப்பு வந்து சைடில் தள்ளிவிடணும் வெளியே எடுத்து. இப்படி தான் வந்து இந்த அடுப்பு இந்த இலையை வந்து யூஸ் பண்ணும்போது சமைக்கணும். ஏன்னா அந்த பக்கம் வீட்டில் இருக்கும்போது சமைச்சு எனக்கு நல்ல பழக்கம் இருக்குது. தண்ணி வந்து லைட்டாக கொதிச்ச உடனே எடுத்துகிட்டு வராதே, நல்லா சூடாக குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட்டு வரத்துக்குள்ளே தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ வந்து தண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த தவா வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து செஞ்சுருந்தாங்க. இது ரெண்டும் இங்கே இருக்கட்டும், காலையில் கழுவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு. சரி பரவாயில்ல இருந்தாலும், ஏன்னா இந்த இலை போட்டு நெருப்பு கொளுத்தும் போது நல்ல ஸ்பீடாக எரியும். அது வந்து ஃபுல்லாகவே கருப்பாயிட மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பிடணும். வந்து ஆல்ரெடி தூக்கம் வந்து உடம்பு முடியலை. அவனை எழுப்பிட்டு 3 பேரும் சாப்பிட்டுட்டு வந்துடுறோம். சப்பாத்தி வந்து விரும்பினா சாப்பிட முடியலை, ரொம்ப ஹார்டாக இருக்கனால நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உடம்பு முடியலை அப்படின்றதுனால சாஃப்டாக இருந்தாலுமே அதனால் எண்ணெய் போட்டு இதை செஞ்சுட்டாங்க. சரின்னு சொல்லி பட்டாணி குழம்பு நல்லா சூடாக இருக்குது, அதோட கூடவே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ சாப்பிட போகிறேன். என் மாமியார் வராங்க. இப்போ என்ன பேசுகிறாங்கன்னு கேளுங்க. உங்களுக்கு புரியுதா கரெக்டானு கெஸ் பண்ணலாம். நான் வந்து வீடியோவை அப்படியே சவுண்ட் கொடுக்குறேன். இந்த இடத்துல வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்காம என் மாமியார் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி காமிக்கிறேன். புரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ଔଷଧ ଦେବି, ସେ ଶୋଇବ କ'ଣ ଯିବ। ବାବା ମୁଁ କାଲି ରାତି ସାରା ଶୋଇନି, ପିଲା କ'ଣ ଭଲ ଲାଗୁନି, କ'ଣ କରିବି। ତାର ଗାଈଟା ଯିବ କ'ଣ କଲା। ସେଇଆକୁ ଖାଲି ନ କରିକି என்ன சொல்கிறாங்கன்னா, ஹஸ்பண்ட் கிட்ட பையன் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தான். நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லைப்பா, உடம்பு முடியலைன்னு சொல்லி அதுதான் சொல்கிறாங்க. அவன் சாப்பிட்டவுடனே அவனுக்கு மருந்து கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. மெடிசன்லாம் கொடுத்துரு ஞாபகமாக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் சுத்தமாக தூங்கவே இல்லைன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்திரம்லாம் கழுவி கொண்டு வந்து இந்த பக்கம் வச்சுட்டாங்க. மத்தியானமே வந்து சமைச்ச பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு எதுவும் தண்ணியிலலாம் கை வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சின்னவர் வந்து அவரே கையில் சாப்பிட்டுக்கிட்டாரு. பெரியவருக்கு ஊட்டி விட்டேன். ஒரு சில டைமில் 2 பேருக்கும் ஊட்டி விடணும். அவருக்கு வந்து இல்லை நான் சாப்பிட்டுக்கிறேன், அண்ணாக்கு மட்டும் ஊட்டி விட சொல்லிட்டு அவரே சாப்பிட்டான். அதுக்கப்புறமா போயிட்டு கை கழுவ மறந்துட்டனால இன்னொரு தடவை கை கழுவிட்டு வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சரி பெரியவனுக்கும் ஊட்டி விட்டுட்டேன். இப்போ அந்த பக்கம் வீட்டுக்கு போனவுடனே அவன் வந்து ஃபுல்லாக டென்ஷன் ஆகிடுவாங்க. எவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தீங்க, வேலை இல்லையா அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டால் கேட்கட்டும், பார்த்துக்கிறேன். ஏன் அவங்கள மட்டும் தான் பெற்றிருக்கேன்னா இங்கே எதுவும் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஒரு சில டைமில் தான் இந்த மாதிரியெல்லாம் பேசுவாங்க. எல்லா டைமும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு உடம்பு சரியில்லைனால எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி பேசுகிறாங்க. அதோட கூடவே வந்து எனக்கு வேலை செய்யணும்னு நினச்சாலுமே கரெக்டாக வந்து அவங்க சொன்ன மாதிரியே அவங்க வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவாங்க. அதனால் வந்து அவங்க இந்த பக்கம் செய்கிறதில்ல, எப்போவுமே அந்த பக்கம் தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஆக்சுவலாக என்னோடய வீட்டில் கதைகள் இப்படின்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நான் இவ்வளோ நாள் சென்னையிலேருந்து இப்போ தான் நான் 6 வருஷம் தான் ஆச்சு வந்து. ஆனால் அவங்க வந்து ஃபஸ்ட்லேருந்தே அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து நடுவில் வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது. இது கிராமம் அப்படின்றதுனால ஊருக்குள்ளெல்லாம் வந்து ஒரு மாதிரி பேசுவாங்கன்னா அவங்க தான் எப்போவுமே அந்த பக்கம் அதுக்கு பதில் எல்லா பொருளும் வச்சுக்கிறாங்க. நிலத்தில் விளையிற பொருள், கோயிலேருந்து வர பொருள் எல்லாமே வச்சுக்கிறாங்க. அதனால் வந்து அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடுறாங்க அப்படின்னால அவங்க சாப்பிட்றாங்கனால அதனால் வேலையுமே ஜாஸ்தியாக வந்து எல்லா வேலையுமே செய்வாங்க எங்கள் மாமியார் மோஸ்ட்லி.
அதை தான் வந்து சொல்கிறாங்க. சரி சொன்னால் சொல்லட்டும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரி பார்த்துக்கலாம், என்ன சொல்லிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சரின்னு அவ்வளோதான். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு மெடிசன் சாப்பிட்டுட்டு நாங்களும் படுக்க வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.